நம்ம ஊருக்கார பையன் ஒருத்தன் கனடாவுக்கு போயிருக்கிறான் வேலைக்கு. அங்க ஒரு பெரிய கம்பெனி குண்டூசில இருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் விற்கிறான். அங்க போய் வேலைக்கு போயிருக்கிறான். எனக்கு ஒரு வேலை கொடுன்னு கேட்டிருக்கான் முதலாளி கிட்ட. உனக்கு ஏதாவது முன்னாடி வேலை செஞ்ச அனுபவம் இருக்கா அப்படின்னு உடனே இவன் சொல்லியிருக்கான், நான் இந்தியாவில் வேலை பார்த்துருக்கேங்க. அப்படியா, சரி ஓகே. உன்னை பார்த்தா ஒரு நல்ல பையன் மாதிரி தெரியுது. ஒரு கடை இருக்கு, என் கடை தான் இது, இந்த கடையில நீ வேலை பாரு அப்படின்ட்டு போயிட்டேன். சாயங்காலம் வந்திருக்க அந்த எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு சேல்ஸ்மேனை யாராவது என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். நம்மளையும் கூப்பிட்டு கேட்டிருக்கேன், தம்பி நீ இன்னைக்கு என்னப்பா சேல்ஸ் பண்ண, எத்தனை கஸ்டமர் பார்த்த அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் ஒரு கஸ்டமர் பார்த்தேன் சார் இன்னைக்கு. முதலாளி கோவம் வந்துருச்சு. தம்பி இங்க இருக்க எல்லா கடையிலையுமே ஒரு இன்சார்ஜையும் 20 கஸ்டமர் அட்டன் பண்ணிருக்காங்க, நீ ஒருத்தருக்கு தான் பண்ணிருக்கேன்னு சொல்ற, நீ மாதிரிலாம் பண்ண நாளைக்கு வேலை பார்க்க முடியாது நீ அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்க. சரி எவ்வளவுக்கு வித்த அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்மளால சொல்லிருக்கான், 9,33,000 கனடியன் டாலர் வித்தாங்க. முதலாளிக்கு தலை சுத்தி போய், என்னடா இது ஒரே ஒரு கஸ்டமர் தான் அட்டன் பண்ணாங்கிறான், 9,33,000 கனடியன் டாலருக்கு வித்திருக்கன்ற சொல்றான், என்னதான்டா வித்த நீ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு நம்மளால சொல்லிருக்கான், ஒரு தூண்டில் முள்ளு, ஒரு தூண்டில், அதுக்கு தேவையான பொருள்லாம் வித்தாங்க மீன் பிடிக்கிறதுக்காக அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்லிருக்காரு, நீ சொல்ற பொருள் எல்லாம் வித்தா அம்மன் பணம் வராதாடா, எப்படி நீ எவ்வளவு வித்த அவர் கேட்டிருக்காரு. உடனே அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், நான் ஃபர்ஸ்ட் தூண்டி முள்ளு தூண்டி தான் வித்தேன். மீன் பிடிக்க போகணும்னா ஒரு போட்டு வேணுமே, உங்ககிட்ட போட் இருக்கான்னு கேட்டேன். அவர் என்கிட்ட போட் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் நம்ம போட்டு விற்கிற செக்ஷன் அந்த கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு போட்டு ஒன்று வாங்கி அவர் கொடுத்து, இந்த போட்டை எடுத்துட்டு நீங்க கடற்கரைக்கு போகணும்ல வீட்டுல இருந்து, அதுக்கு உங்ககிட்ட கார் இருக்கான்னு கேட்டேன். அவரும் அது இல்லைன்னாரு. அவர்கிட்ட ஒரு Volkswagen கார் ஒன்று வித்தேன். அதுக்கப்புறம் அந்த கரையில நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே, உங்ககிட்ட டென்ட் இருக்கான்னு கேட்டேன். டென்ட் எல்லாம் என்கிட்ட இது இல்லப்பான்னு சொன்னாரு. உடனே ஒரு டென்ட் ஒன்று அவருக்கு வித்தேன், அதுல தாங்க இவ்வளவு காசு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவரு என்ன கேட்டிருக்காரு. உடனே இவ்வளவு பொருளையும் உன்ட்ட வாங்க தான் அவர் வந்தாரா அப்படின்னு கேட்டு. அதுக்கு நம்மால சொல்லியிருக்கான், முக்கியமான பாயிண்ட் கவனிக்கணும். இல்லைங்க, அவர் இது எதுவுமே வாங்குறதுக்கு கடைக்கு வரல, எனக்கு தலையை வலிக்குது ஒரு மாத்திரை கொடுன்னு கேட்க தான் வந்தாரு. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க மீன் பிடிச்சிங்கன்னா டைம் பாஸ் அவருக்கு தெரியாது, தலை வலிக்காது, அதனால மீன் பிடிக்கிறத தூண்டி வித்தேன், அப்புறம் தேவையான அந்த பொருள் நான் வித்தேன் அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். தலைவலிக்கு மாத்திரை வாங்க வந்தவங்கிட்ட இவன் டிபார்ட்மெண்ட்டே மாத்தியில வித்திருக்கிறான். எப்போ பெரிய வித்தகாரப்பா போல இருக்கு இவன். ஐயா சாமி, நீ இதுக்கு முன்னாடி எங்கடா வேலை பார்த்த அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு நம்மளால சொல்லிருக்கான், தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, அங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பாடி செக்அப் பண்ண வர்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய வேலை தாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிருக்கு. அவரு ஒன்னு என்ன சொல்லிருக்காரு, ஐயா சாமி, இந்த கடையில ஏன் சேர்ல நீ உட்காந்துக்க கொஞ்ச நாளைக்கு, அந்த இடத்துக்கு நான் போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இந்த கதை எதுக்கு சொல்றேன்னு புரியுதா? நம்ம ஊர்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தலைவலிக்குதுன்னு மாத்திரை வாங்க போயிட்டேன்னு வச்சுக்கேன், இட்லில இருந்து சட்னி வரைக்கும் டெஸ்ட் எடுன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற அண்டா குண்டாலாம் வித்து எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டு போனாதான் உனக்கு எல்லா வேலையும் சரியாகும். ஒரு ஹாஸ்பிட்டலு எந்த அளவுக்கு சம்பாதிக்கிற இடம்னு பார்த்தேன். இவ்வளோ வருமானம் கொடுக்குற ஒரு இடத்துக்கு ஒருத்தன் உட்கார்றான்னா எவ்வளவு செலவு பண்ணிட்டு உட்காருவாங்க. நீட்டு சும்மாவா வந்துச்சு? நீட் எழுதி பாஸ் ஆனா தான் உனக்கு மெடிக்கல் சீட்டு அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? நீங்க பாட்டுக்கு கொண்டு போய் ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க சீட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க, என்ன ஏதுனே தெரியாது. அந்த மாதிரி படிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டி வச்சுக்கிட்டு, ஹாஸ்பிட்டல் எதுக்கு சேவை பண்ணுறதை கட்டுறீங்க? சேவை பண்ணணும்னு என்ன இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குமா இல்லையா? கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது, மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா இருக்கும் பொழுது வந்த மெடிக்கல் காலேஜ் எல்லாம் ஏது? தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இத்தனை காலேஜ். இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டு எவ்வளவு பெரிய வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அமைச்சு தெரியுமா? கோடி கோடியா கொட்டி கொடுத்து சீட்டு வாங்க ரெடியா இருக்கான், கோடி கோடியா கொட்டி ஹாஸ்பிட்டல் கட்ட ரெடியா இருக்கான், வர்றவங்கிட்ட கோடி கோடியா புடுங்கவும் ரெடியா இருக்கான். நீட் எதுக்காக வேணும் புரியுதா? டிரைவர் வீட்டு புள்ள, கொத்தனார் வீட்டு புள்ள, சித்தாள் வீட்டு புள்ள, அயன்மண்டர் வீட்டு புள்ள, கூலி தொழிலாளி, எத்தனை பேருடைய வீட்டு புள்ள இன்னைக்கு நீட்டு பாஸ் ஆகி இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கு தெரியுமா? மத்திய அரசாங்கம் நீட்டு வேணும்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஆனா இருக்கிற மெடிக்கல் காலேஜ் பூரா நாங்க வச்சிருக்கிறோமே, இந்த மெடிக்கல் சீட் எல்லாம் நாங்க யார் தள்ள கட்டி நாங்க காசு சம்பாதிக்கிறது? நீ பரீட்சை எழுதாட்டி போ, நீ டாக்டராவ தகுதியோட இல்லாட்டி போ, எனக்கு பிரச்சனை இல்லை. அதை பத்தி எனக்கு வேண்டியது என் காலேஜில் சீட்டு விற்கணும். தலைவலின்னு ஒருத்தன் வந்தாலும் சரி, அவன் சொத்தை எழுதி வாங்கிடு, அவனுக்கு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒண்ணு விட்டுறாத. ஏன் அம்மா காசு போட்டு படிச்சிருக்கோண்டா, அம்மா காசு போட்டு கட்டிருக்கோண்டா, போட்டதை எடுக்கணுமா இல்லையா? பிசினஸ்னா என்னங்க? போட்ட காசை 10 மடங்கு 100 மடங்கு பெருக்கிறது தானே பிசினஸ். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இது பிசினஸ். சைனாவெல்லாம் போயிட்டு எனக்கு அனுபவம் இருக்கு. சைனாவில எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னா பெருசா ஒண்ணும் இருக்காதாங்க. அங்கெல்லாம் யாருக்கு உடம்பு சரியில்லாம போகும் தெரியுமா? 65 வயசுக்கு மேலதான். அது ஏஜ் ஆயிடுச்சுன்னா வரும் தானே எல்லாருக்கும்.
இந்த சுகரு பிபி அது இது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே. ஆனால் இங்கே அப்படியா இருக்குது, 13 வயசு பிள்ளைக்கு சுகர் வருது. ஏன் வருது? அப்போ சுகரை கொண்டாந்து நம்மகிட்ட திணிச்சு விட்டு, பிபியை கொண்டாந்து நம்மகிட்ட திணிச்சு விட்டு, மருந்து கொண்டாந்து கொடுத்து நம்மகிட்ட காசு வாங்கிட்டு போறாங்க. ஒழுங்காக படித்தவன் அந்த இதெல்லாம் செய்வானே? நீட் எழுதி தான் பாஸ் ஆகணும், நீட் எழுதி பாஸ் ஆனால் தான் டாக்டர் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக போயிட்டே இருந்துச்சுன்னா தகுதியான டாக்டர்கள் இங்கே உருவாங்க. அதிக மதிப்பெண் எடுத்து உள்ளே போகிறவங்க எல்லாம் தகுதியான டாக்டராக தான் வெளில வருவாங்க. படிக்கிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி அவங்க படிக்க போகிறது கிடையாது. சாதாரண கவர்மெண்ட் ஃபீஸை கட்டிட்டு படிக்க போகிறாங்க. அப்போ கொஞ்சமாக காசு கட்டி படித்தவங்க மக்களுக்கு சேவை பண்ண நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா?